வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் இந்த வீடியோடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேட் இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ட்ரேடு வந்து ஒரு 80% வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி ஆயிடுவோம் மார்க்கெட்டில். ஆனால் எக்ஸிட் எங்கே ஆகுறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எந்த இடம், எக்ஸிட் எந்த இடம் அப்படிங்கிறத வந்து ஒரு 80% வந்து கரெக்டாக அக்யூரஸியாக நம்ம எடுக்கலாம். நான் இதை வந்து நிறைய நாள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். நம்மளோட சேனல், அதாவது புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்கன்னா இன்ட்ராடே அப்படின்னு பண்ணுறதுக்குன்னு சொல்லி மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்லேருந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, ஓரளவு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டிங்கை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் இப்படி தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகும். மார்க்கெட் இந்த மாதிரி சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்கும், இல்லை சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கும், இல்லை மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இந்த கண்டென்ட், அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறோன்னா, அந்த ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து என்ட்ரி ஆகிட்டு ஒரு எக்ஸிட் ஆகிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்த இண்டிகேட்டரில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் என்ன, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், இதோட செட்டப், இதோட ரூல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருந்தேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, என்ன பண்ணுங்கன்னா, நேராக ட்ரேடிங் வியூக்குள்ளே இண்டிகேட்டர்ஸ் உள்ளே போங்க. இண்டிகேட்டர் உள்ளே போயிட்டு எக்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரெண்ட் அப்படின்னு வருதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா இதில் உள்ள செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் வந்து நமக்கு வந்து என்ன வேணும், இது கலர், இந்த கலரை வந்து க்ரீன் ஆக்கிக்கோங்க. ஓகேவா? கஸ்டமரை கொடுத்து நல்லா டார்க் க்ரீனாக வச்சுக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த க்ரீனுக்கு வந்து லைன் வந்து நல்லா டார்க்காகவும் கொஞ்சம் போல்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த கலர் 2 இருக்கு இல்லையா, கலர் 2க்கு வந்து ரெட்டு கொடுத்துக்கோங்க. ரெட்டு கொடுத்துட்டு கெப்பாசிட்டி நல்லா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு வந்து கீழே வந்து இதையும் கொஞ்சம் நல்லா போல்ட்டாக இருக்கிற மாதிரி லைன் மாற்றிக்கோங்க. ஓகே, அடுத்து நமக்கு வந்து 20 இஎம்ஐ இருக்கட்டும். இந்த சேஃப்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஓகே, லேபிள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம், 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் தான். 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துக்கணும். கேண்டில் வந்து நம்ம வந்து நார்மல் கேண்டில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஹெங்கனாஸ்கி கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஹெங்கனாஸ்கி கேண்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில ஃபேக்ட் ரேட், அதாவது ஃபேக்ட் சிக்னல் இருக்கும் இல்லையா, அந்த சிக்னல்லாம் வந்து நம்ம வந்து இதில் ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்னொரு இண்டிகேட்டர் நம்ம இதுக்குள்ள, ஏன்னா 2 இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ட்ரேடிங் வியூவில். இன்னொரு இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா QQE அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா அதில் MT4 அடுத்து வந்து MT4 அப்படின்னு கொடுங்க. இந்த வருதா, MT4 மாடிஃபைடு அப்படின்னு வருது. இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செட்டிங்ஸில் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, இந்த பைலட் இது வேண்டாம், எடுத்துருவோம். எஸ், இதை எடுத்துகிட்டு இந்த பைலட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒயிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒயிட்டாக வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் போல்ட்டாக தெரியும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு லெவல்ஸ்லாம் பின்னாடி அந்த ஹிஸ்டோகிராம் வேண்டாம் நமக்கு. ஓகே, லேபிள்ஸ்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகேவா? செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த 2 லெவல் இருக்கணும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த லெவல்ஸ் எதுவும் வேண்டாம். இந்த லெவல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற அந்த பைல் ஓகே. பேக்ரவுண்ட்லாம் நமக்கு தேவையில்ல. லேபிள்லாம் தேவையில்ல. ஓகே எடுத்தாச்சு. இப்போ என்ன நம்மளுடைய என்ட்ரி எப்படின்னா, என்ட்ரி எது, எக்ஸிட் எது அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். என்ட்ரியுடைய ரூல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டெண்ட்டுங்கிற லைன் இருக்கு இல்லையா, இது ரெட்டாக இருக்கும்போது நம்ம வந்து கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கும்னா என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேவா? கேண்டிலும் க்ரீனாக இருக்கணும். ஸோ இந்த லைனும் வந்து நமக்கு வந்து க்ரீனாக இருக்கணும். ஓகே. அடுத்து 2வது ரூல் என்ன அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இந்த கீழே இருக்கிற இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாகிராம் வந்து மேலே, அதாவது இந்த லைனுக்கு மேலே இருக்கும். இந்த லைனுக்கு மேலே இருக்கும்போது நம்ம என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகிட்டு எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, அந்த லைனை விட்டு ஒரு ஹிஸ்டாகிராம் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஓகேவா? நல்லா பாருங்க. இந்த இடம் அதாவது என்னன்னா, இந்த லைனை விட்டு மேலே வரும்போது நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை தாண்டி ஒரு சின்ன ஹிஸ்டாகிராம் வந்து கீழே க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிருந்தோம். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதோட மார்க்கெட் அதாவது என்ன, எக்னாஸ்கி கேண்டில் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஓகே. ஒரு சின்ன ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து மினிமம் ஒரு 5லேருந்து 5லேருந்து 10 பாயிண்ட் வந்து இதில் வந்து நிஃப்டியில் வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இங்கே தான் என்ட்ரி ஆகணும். ஏன்னா இங்கே தான் வந்து நமக்கு வந்து அந்த லைனுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் எங்கே ஆகுறது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஓகேவா? மேக்ஸிமம் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆன இடத்துல இருந்து ஒரு 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுனாலே நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம வந்து புட் ஆப்ஷனில் என்ட்ரி ஆகுறது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம வந்து இது வச்சுருக்குறோம், இண்டெக்ஸ் சார்ட் வச்சுருக்கோம். புட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான ரூல் என்ன அப்படின்னா, இப்போ கீழே வந்து ரெட்டில் இருக்கணும். கீழே ரெட்டில் இருக்கிற டைமில் இந்த லைனும் ரெட்டாக இருக்கணும், கேண்டிலும் ரெட்டாக இருக்கணும். ஸோ எப்போ வந்து இந்த லைனை தாண்டி நமக்கு வந்து ஒரு வால்யூம் தெரியுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆக வேண்டியதான் புட் ஆப்ஷனில். இந்த இடத்துல இந்த கேண்டில் இப்போ இந்த லைனும் ரெட்டாக இருக்குது, கேண்டிலும் ரெட்டாக இருக்குது, கீழேயும் ரெட் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம். அடுத்து எக்ஸிட் எங்கே ஆகும்னா இந்த இடம் மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் மேலே போகிறதுக்காக இந்த லைன் வந்து ரெட்டு தான். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த லைன் ஒயிட் லைனை தாண்டி இந்த வால்யூம் வந்து உள்ளே போயிடுது. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க, இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிறோம். நிறையா இது பார்க்கலாம் நம்ம வந்து. அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம், பை சைட்லேயும் பாருங்கள். டைம் ஃப்ரேம் வந்து 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா நமக்கு இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், நமக்கு எப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து க்ரீனாக நமக்கு இந்த லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து க்ரீனாக மாறுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த ஒயிட் லைன் இருக்கு இல்லையா, ஒயிட் லைனுக்கு மேலே இந்த ஹிஸ்டாகிராம் இருக்கணும். ஸோ கேண்டிலு ஒயிட்டாக இருக்கும், க்ரீனாக இருக்கணும். ஸோ நம்ம என்ட்ரி ஆகிறோம். எப்போ எக்ஸிட் ஆகிறோன்னு பாருங்கள், இங்கே நம்ம எக்ஸிட் ஆகிருக்கோம். இங்கே என்ட்ரி ஆகுறீங்க, இங்கே எக்ஸிட் ஆகுறீங்க. இதில் எத்தனை பாயிண்ட் நம்ம கவர் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட், அதாவது என்ட்ரி வந்து நம்ம எக்ஸிட்டாக கரெக்டாக நம்ம என்ட்ரி ஆகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹங்னாஸ்கி கேண்டில் வச்சு இந்த எக்ஸ்டெண்டை வந்து இந்த மாதிரி செட்டப்ஸில் வந்து செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஒரு 80% வந்து இந்த இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஃபேக்ட் சிக்னல், சில ஃபேக்கான சிக்னல்லாம் இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணி அதை நம்ம தவிர்க்க முடியும். இப்போ இந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிறோம். ஸோ ஆப்ஷனில் நீங்கள் என்ட்ரி ஆன உடனே மார்க்கெட்டை நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும், நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். பை சைட் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இதை பேக் டெஸ்ட் எடுத்து நிறைய நாள் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து லைவாகவும் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா லைவாக வந்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து இதை வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து மேலே நல்லா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதே மாதிரி இந்த இடம் வரும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடும். ஓகேவா? எப்போ வந்து இந்த ஒயிட் லைனுக்கு கீழே இந்த இன்ஸ்டாகிராம் வந்து நமக்கு கீழே வருதோ, வால்யூம் அந்த இது நமக்கு வருதோ, அப்போ நம்ம எக்ஸிட் ஆயிடும். என்ட்ரி எக்ஸிட் இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்கள் வேறு ஒரு இண்டிகேட்டர் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது கூட வச்சு இதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. மார்க்கெட் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இப்போ ஒரு சப்போர்ட்லேயே ரெசிஸ்டன்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சப்போர்ட் மார்க்கெட் வந்து இப்போ சப்போர்ட்டில் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட்டில் நிற்கும் போது நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம், என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துட்டு அடுத்து நம்ம எக்ஸிட் மேலே வந்து R1 R2 S1 இந்த மாதிரி R1 R2 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வச்சு, ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணும்போது சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ நம்ம தெரியாமல் ட்ரேட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சப்போர்ட்டில் ஒரு என்ட்ரி கிடைக்கி, ரெசிஸ்டன்ஸில் ஒரு என்ட்ரி கிடைக்கி புட்டில் அப்படின்னா நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு, இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த கீழே வருது, இங்கேயும் நமக்கு வந்து ரெட் தான் தெரியுது. ஸோ நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நிறைய நாள் நான் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு நான் நிறையா லைவாக காமிச்சிருக்கேன். இதை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி செட்டிங் பண்ணணும், எந்த மாதிரி வந்து இதை என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய நாள் நான் பேக்கில் பின்னாடி போய் நான் காமிச்சேன்னா அந்த வீடியோட லென்த்து தான் அதிகமாகும். அதனால தான் நான் வந்து, ஏன்னா ரொம்ப லென்த் ஆச்சுன்னா நிறைய நண்பர்கள் வந்து இதை வந்து இப்போ இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து நிறைய இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியாது. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து எப்போவுமே டைம் வந்து சுருக்க வச்சுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.